ஒன் மை டெய்லி புல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் பார்த்துருக்கோம். ஏதாவது பெரிய ஆளுங்களோ இல்லை பெரிய செலிப்ரிட்டியோ இல்லை பெரிய ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க பின்னாடி பாதுகாப்பு பட எப்போவுமே இருந்திருக்கும். எப்போவுமே ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்கள பாதுகாத்துட்டே போவாங்க. அவங்க எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு தூரமாக ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, அதுக்கேற்றபடி அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லவா, நமக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு. நீங்கள் யோசிக்கலாம், நமக்கு ஒரு பாதுகாப்பா, நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் வசனம் சொல்லப்படுது, ஏசாயா 52:12, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராக இருப்பார். ஆமாங்க, ஆண்டவர் எப்பவுமே இல்லை. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போனாலும் ஆண்டவர் நம்ம பின்னாடி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார், நம்மளை பாதுகாத்துட்டே இருப்பார். ஏன் தெரியுமாங்க, அவர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறாரு. என் பொண்ணுக்கோ பையனுக்கோ எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ நம்மளை பாதுகாக்கிறாரு. நாம தான் நிறைய வேலையில் ஆண்டவரை புரிஞ்சுக்காம அவரை ஒதுங்கி போயிடுறோம். இனி நம்ம ஆண்டவரை புரிஞ்சுட்டு ஆண்டோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நடப்போம் நம்ம வாழ்க்கையில். நீங்களும் ஆசைப்படுவது உங்களே ஆசைப்படாமே.